ஹாய் அம்மா, ஹாய் வைசு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு. பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு 50 கிராம் வந்து பூண்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினோடனே ஒரு முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 முருங்கைக்காய் வாங்கி நல்லா கட் பண்ணி கழுவி இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். குழம்புக்கு தேங்காய் பால் தான் முக்கியம். ஸோ அதனால் அம்மா வந்து தேங்காய் பால் எடுக்கிறாங்க. 2 தேங்காவை ஃபுல்லாக திருவிட்டு அதில் வந்து வெந்நீர் ஊற்றி வச்சுருக்காங்க. வெந்நீர் ஊற்றி ஃபஸ்ட்டு பால் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இன்னொரு டைம் தேங்காய் பால் எடுப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சுடுதண்ணி ஊற்றி எடுத்தது போக இருக்கிற மறுபடியும் தேங்காவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் 2வது பால் எடுக்க போகிறீங்க, அப்படி தானேம்மா? தேங்காய் பால் 3 டைம் எடுத்ததை நம்ம வந்து வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். எடுக்கும்போதும் வடிகட்டிடுங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு டைமும் வடிகட்டி வச்சுருங்க. எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வடிகட்டின பாலை இன்னொரு டைம் வடிகட்டி ஊற்றிடுங்க. ஃபுல்லாகவே தேங்காய் பால் மட்டும்தான். இந்த குழம்புக்கு மெயின் தேவையே தேங்காய் பால் தான். ஸோ அந்த 2 பெரிய தேங்காய் அரைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதை அப்படியே வடிகட்டி ஊற்றிடுவாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கிளிப்பிங் ஆட் பண்ணல. இந்த தேங்காய் பால் எடுத்ததோட மீதி தேங்காய் சக்கை இருக்குல்ல, இதை வந்து மாட்டுக்கு போட்டுருங்க. அப்படியே வேஸ்ட் எதுவும் போட்டுறாதீங்க. மாட்டுக்கு போட்டால் ரொம்ப நல்லது. ஒரு சைடு வந்து 1/4 கிலோ பாசிப்பருப்பை ஒரு 3 விசில் விட்டு நல்ல மையாக இந்த மாதிரி மத்திச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்மள முருங்கைக்காய் தான் மெயின் டிஷ்ஷு. முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க 2 உருளைக்கிழங்கு. இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. போட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து குழம்பு வந்து கெட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக உப்பு வந்து கடைசி ஸ்டேஜில் தான் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மறந்துடாதீங்க. மெயினாக இந்த குழம்புக்கு உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்காய் இந்த குழம்போட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணோன்னே இந்த குழம்பு அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து பிடிக்காது. ஸோ இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 லெமனை அதோட விதை இல்லாமல் சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். குழம்புல இந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு இந்த ஸ்டேஜில் கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த லெமன் சாரும் அதுக்கப்புறம் வந்து உப்பும் ஆட் பண்ணணும். தேவையான அளவு இதில் வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு கல் உப்பு சேர்த்துட்டோம். கல் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இதான் அந்த குழம்போட புளிப்பு தன்மைக்கு. இது சேர்த்தா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உடனே ஒரு இதில் வந்து எண்ணெயும் கடுகும் போட்டு பொரிஞ்சதும் இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சொதி குழம்புக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மசியலும் அப்புறம் வந்து இஞ்சி துவையல் இது வச்சு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் ஜீரணமாகும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது வந்து 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் 3 பச்சை மிளகாவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே அந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து கைட்டு மசிச்சு வச்சுருக்கலாம், நல்லா வெந்த உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறங்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆயிரும். சைடிஷ் உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ஆயிருச்சு. ஒரு சைடில் உள்ள வந்து சமையல் வேலை நடந்துட்டுருக்கு. வெளியில் பாப்பா பாருங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பாப்பா என்ன பண்ணுற? டிராயிங் பண்ணுறேம்மா.
என்ன டிராயிங்டா? முருகன் வேல் ஃபர்ஸ்ட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வரைஞ்சி கலர் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓ இதில் ப்ராக்டிஸ் பண்ணியா? ஓகே ஓகே. கார்ட்போர்டில் வரைஞ்சிட்ருக்க. கலர் பண்ணிகிட்ருக்கியா? காட்டு பாப்போம், நல்லா தெளிவாக காட்டு. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வரைஞ்சிட்டு என்னென்னு காட்டுவியா? காட்டுறேன். சூப்பர் சூப்பர். இல்லை, இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இஞ்சி துவையல் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறது. காய வச்சு அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். துவையல்ங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கை நிறைய ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா பொரியும். உளுத்தம்பருப்பு நல்லா வெந்ததும் இதில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இஞ்சியும் உளுத்தம்பருப்பும் நல்லா இதில் வந்து ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய், ஒரு அரை முறி தேங்காய் துருவி வச்சிருக்கு. அது கூட 3 வரமிளகா, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை வந்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி துவையலுக்கு நம்ம எல்லாமே வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அது கூட கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டா இஞ்சி துவையல் ரெடி. அரைச்சிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சா அவ்வளோதான், இஞ்சி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து சமையல் வேலை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாப்பாவும் அவங்க டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முருகரோட வேல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சி கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பின்னாடி அவங்க நேம் எழுதிட்டாங்க, வைஷ்ணி அப்படின்ட்டு. இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொதி குழம்பு. இதில் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சொதி குழம்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசியலும் ரெடி ஆயிருச்சு. அப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்காக இதுக்கு இன்னொரு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி துவையல். ஸோ இதோட ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். பயங்கரமாக பசிக்குது. வாங்க சாப்பிடலாம்.